அரசியல் சார்ந்தது மாத்திரம்தான் போட்டுருவாங்க. அதனால ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த திருச்சி மக்கள் சார்ந்த பொதுவான விஷயங்கள், சாலை பணிகளாக இருக்கட்டும், இல்லை மேம்பால பணிகளாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே துறை, குறிப்பாக ஒன்றிய அரசு சார்ந்த சில திருச்சி மாவட்ட சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், அது விஷயமான கேள்விகளை நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அரசியல் சார்ந்த கேள்வி கொஞ்சம் தவிர்க்கணும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்கும். எல்லாம் ரெடிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. திருச்சி மாநகரத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள், சாலை பணிகள் குறித்து நேற்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டேன். அதில் அந்த பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அது எதனால் அந்த காலதாமதம் மற்றும் தற்போதைய அந்த பணிகளான எந்த நிலையில் உள்ளது, எப்போது அந்த பணிகள் நிறைவடையும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை தான் நான் இப்போது அளிக்க விரும்புகின்றேன். முதல்ல நம்முடைய மாரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் 2024 ஜூன்ல தான் பொறுப்பேற்றேன். எனக்கு ஒரு பொறுப்பேற்று ஒரு 4-5 மாதங்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் உங்களுடைய பத்திரிகை, குறிப்பாக உங்களுடைய பத்திரிகையாளர் தான் என்கிட்ட அந்த கோரிக்கையில் வச்சிருந்தாங்க. மாரிஸ் மேம்பாலம் பற்றியும் கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அரிஸ்டோவுக்கு கேட்டிருந்தீங்க. அப்போ அந்த மார்ச் 2025 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உடனே நம்முடைய டிஆர்எம், ரயில்வே டிஆர்எம் அவரை சந்திச்சு, அன்றைய மேலாளர் அவர் பார்த்தீங்கன்னா அன்புடன் இருந்தார், அவரை சந்திச்சு அந்த பழைய மைரஸ் அந்த ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எடுத்தாதான் பணிகளை ஆரம்பிக்க முடியும். மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பணி எல்லாம் தோண்டி போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா 8 மாசமா இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது, நான் ஒரு 10 நாள் அதை அகற்றின்னு சொல்லிட்டு 4 நாட்கள்ல அந்த பழைய மேம்பாலத்தை அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் பணிகள் ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் தொடர்ந்து அதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 2 தடவை அவங்க ஒரு தேதிகள் கொடுத்திருந்தாங்க. இத்தனை முதல்ல என்ன சொன்னாங்க, மார்ச்ல முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அதுக்கப்புறம் மார்ச் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆகஸ்ட் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்க்கும்போது, ஆய்வு பண்ணும்போது ஆகஸ்ட்ல முடியாது, செப்டம்பர், இனி ஒரு 40 நாள், செப்டம்பர் இறுதிக்குள்ள நாங்க முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 நாள் கூட கேட்டிருக்கிறாங்க. நீங்க மாரிஸ் மேம்பாலத்தில் பார்க்கும்போது அங்க பாலம் வேலை நடந்திருக்கு. ஆனா பாலம் நிறைவு பெறும் மாதிரி இல்லையங்கிற சந்தேகம் உங்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு நிறைவேறக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபேப்ரிகேஷன் என்னன்னா, அந்த எல்லாமே உங்களுக்கு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் தான் அந்த பாலம் ஃபுல்லாவே. அது பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே கீரனூருங்கிற இடத்துல அந்த ஃபேப்ரிகேஷன் வேலை நடந்திருக்கு. அங்கே நம்ம அலுவலகத்துலேருந்து நேரடியாக போய் அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு பார்த்து ஆய்வு பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபேப்ரிகேட்டதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்படியே அசம்பிள் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே மாற்றுறது தான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு செப்டம்பர் இறுதிக்குள்ள உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு யாரு நம்முடைய மாநகராட்சி சார்ந்த அதிகாரிகளும் சரி, ரயில்வே துறை அதிகாரிகளும் அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நானும் அதை செக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து அரிஸ்டோ மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூன்ல முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல அங்க கான்ட்ராக்டர்னால சில பிரச்சனை இருந்து அதனாலதான் அந்த காலதாமதம் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ரயில்வே துறை அமைச்சரை நேரில் சந்திச்சு இந்த பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் துரிதமான நடவடிக்கை, கடந்த கால சில தவறுகள் நடக்காத மாதிரி அவங்க ரயில்வே அதிகாரிகள் அதை ஒத்துழைச்சாங்க. ஆனா இப்போ என்னன்னா, மேற்கொண்டு ஒரு 5 மாதங்கள் டிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க யார்கிட்ட கொடுத்த அந்த ஜூனுக்கு பதிலா அவங்க டிசம்பர் 2026 அதுல கண்டிப்பா நாங்க இறுதிக்குள்ள நாங்க முடிச்சிருவோம், செயல்பாட்டுக்கு வந்துடும் சொல்லி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 3வது பொறுத்த வரைக்கும் நம்முடைய டவுன் ஸ்டேஷன்ல இருக்கிற மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் உங்களுக்கே தெரியும், 2012 அது சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2012 சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் லேண்ட் அக்விசிஷன், நில கையகப்படுத்தல நிறைய பிரச்சனை இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் 2018 தான் நில கையகப்படுத்துற அந்த இதெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட்டு 2023 தான் ஃபண்ட் சாங்ஷன்லாம் ஆகி அந்த பணிகள் தொடங்கினாங்க. 2023 ஆரம்பிச்சாலுமே இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இப்போ நான் நேற்று அந்த இடத்துல போயிருக்கும் போது அங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் கேபிள் பொறுத்த வரைக்கும் அதை எடுத்தாதான் அவங்க ரயில்வே துறை வேலை செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது அவங்க அங்க இருக்கிற
நம்முடைய மின்வாரிய அதிகாரிகளும் மூத்த அதிகாரி அவங்களே வரவழைச்சு பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒத்த கருத்து ஏற்படலை. நேற்று மாலை மறுபடியும் இங்கே ஆபீஸ் கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ரயில்வே துறை அதிகாரிகள், மின்வாரியம், அங்கே நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி எல்லாருமே பேசியது. ஏன்னா ஒருத்தர் ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பணிகள்ல ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்தது. இன்று காலை மறுபடியும் அவங்க வர சொல்லி ஒரு தீர்வு ஏற்பட்டுள்ளது. தீர்வு ஏற்பட்டு அவங்க உடனடியாக அந்த மின்வாரியம் பொறுத்த வரைக்கும் அந்த கேபிளை வந்து எடுத்துட்டு அங்க டெம்பரரியா எடுத்துட்டு அவங்களுடைய ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இதை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து நம்ம டவுன் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு 2027 ஆகஸ்ட் இறுதிக்குள்ள அது முடிஞ்சிடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட், புது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டையும் அந்த நம்முடைய கிராப்பட்டிங்கிற அந்த பகுதி இணைக்கிற அந்த பாலம் பொறுத்த வரைக்கும் அது நேற்று பார்க்கும்போது வேலையில் நடந்துட்டு இருந்தது. நவம்பர்ல ஷெட்யூல் கம்ப்ளீஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நவம்பர்ல சொல்லியிருந்தாங்க. அதுல அங்க இருக்கிற மண்கண்டத்துடைய தன்மை கொஞ்சம் சவாலா இருந்ததுனால அதுல ஒரு 2 மாசம் டிலே, ஜனவரி 2027, அடுத்த வருஷம் ஜனவரி 2027 உள்ள முடிஞ்சிடும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான என்னன்னா நம்மளுடைய உங்களுக்கே தெரியும் பஞ்சப்பூர்ல இருக்கிற நம்முடைய மதுரை சென்னை அந்த தேசிய நெடுஞ்சாலையும் நம்முடைய திண்டுக்கல் நெடுஞ்சாலையும் கரூர் நெடுஞ்சாலையும் இணைக்கிற அந்த இணைப்பு சாலை லிங்க் ரோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சாங்ஷன் வந்து போன வருஷம் 2025 சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. 18 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பல இடத்துல பாத்தீங்கன்னா எலிவேட்டட் அந்த பிரிட்ஜ் மாதிரி சில இடங்கள்ல வருது. இது 3 ஃபேஸா இருக்கு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இருக்கு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் தலா 2 கிலோமீட்டர். ஒன்னு பஞ்சப்பூர்ல ஆரம்பிக்குது. ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் அங்க கரூர் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அது பொறுத்த வரைக்கும் ஏஎஸ் கொடுத்து அங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்கேயும் பொறுத்த வரைக்கும் நில கையப்படுத்துற பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி ரயில்வேல என்ஓசி வாங்குறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இடையில இருக்கிற 5 கிலோமீட்டர் சொச்ச பகுதி பொறுத்த வரைக்கும் அது ஏஎஸ்சியால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனே இனி ஆகாம இருக்கு. அது அதிகாரிட்டு கேட்ட நான் இதுதான் காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னன்னா இது நம்மளுடைய அந்த பஞ்சப்பூர்ல இருந்து நம்ம கரூர் போற அந்த இணைப்பு சாலை இருக்கு பாத்தீங்களா, நம்ம மதுரை ரோடு, திண்டுக்கல் ரோடு, கரூர் ரோடு இணைக்கிற சாலை பொறுத்த வரைக்கும் அது சவாலான ஒரு ப்ராஜெக்ட். அது ஆக்சுவலி அது வந்து இது கடந்த கால அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா அது குறைஞ்சபட்சம் 15-20 வருஷம் வரைக்கும் இழுக்கிறாங்க. ஓப்பனா அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த கான்ட்ராக்டருக்கு சரி, அங்க இருக்கிற நம்மளுடைய அதிகாரிகள் சரி, நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கிறேன்னா நம்ம கடந்த கால அனுபவம் போய் நம்ம சொல்லியிருக்கோம். பல பிரிட்ஜஸ், பல பாலங்கள், பல சாலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இவ்வளவு காலதாமதமா இருக்கு. ஆனா இவ்வளவு சவாலா இருக்கிற நம்ம அந்த இணைப்பு சாலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படலாம் செய்யலன்னா அது 15-20 வருஷம் ப்ராஜெக்ட் மாறிடும் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு நான் என்ன இந்த அதிகாரிகள் கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். நான் எதனால இந்த டிலே நம்மளுடைய மாரிஸா இருக்கட்டும், அரிஸ்டா இருக்கட்டும், மறுபடியும் ஒரு 2 மாரிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மாசம் டிலே ஆயிருக்கு. அரிஸ்டோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாசம் டிலே ஆயிருக்கு. இது எதனால காரணம் சொல்லும் போது அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னா இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அந்த இது பொறுத்த வரைக்கும் அங்க ஃபேப்ரிகேஷன் பண்றாங்க, வெல்டிங் பண்றாங்க, அதுக்குண்டான தட்டுப்பாடு இருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த 2 மாசம் இந்த எலெக்ஷன் டைம்னால அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து வந்த தொழிலாளர்கள் பொறுத்த எலெக்ஷன் டியூ அவங்களுக்கான வெளியே போயிட்டாங்க. அதுலயும் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு சொன்னாங்க. அது நான் ஏற்படுது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இதெல்லாம் நீங்க பல இதை கருத்தில் கொண்டுதான் நீங்க எனக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறீங்க. அது நீங்க அது காலதாமதம் ஏற்படும் போது மக்கள் கிட்ட நான் சொல்ல முடியல. மக்களும் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள்னால நீங்க காலையில பள்ளிக்கு போற மாணவர்களா இருக்கட்டும், மாணவிகளா இருக்கட்டும், இல்ல அரசு அலுவலர்களுக்கு போற ஊழியர்களா இருக்கட்டும், இல்ல நீங்க ட்ரேடர்ஸா இருக்கட்டும், வர்த்தகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது கிட்டத்தட்ட 2 வருஷமா 3 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தயவு செய்து இனிமே எனக்கு காலதாமம் ஆகக்கூடாது. யாருக்கு நீங்க வீக்லி ஷெட்யூல் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் நீங்க ஷெட்யூல் படி எனக்கு சொன்னபடி இதுதான் ஃபைனல். இதுக்கு மேல வந்து டிலே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி மாரிஸ் பாலத்துக்கு சரி, நம்ம அரிஸ்டோ பாலத்துக்கு சரி இருக்கக்கூடாது சொல்லியிருக்கிறேன். டவுன் ஸ்டேஷன் பாலத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அதனால இனி வர்ற காலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஷெட்யூல் படி முடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேற இன்னும் அடுத்து என்னன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இங்க திருச்சியிலிருந்து இங்க ஒரு காலை நேர சேவை இங்க இருந்து நம்ம திருப்பதிக்கு போற ஒரு ரயில் சேவை வந்து வேணும்னு சொல்லிட்டு பல வருஷங்களா நீங்க பல பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க, ஜனங்க வச்சிருந்தாங்க, மீடியால அவங்க கேட்டிருந்தாங்க. நான் ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட ஒரு பகல் நேர சேவை, ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒன்னு எங்களுக்கு ஒரு பெங்களூருக்கு வேணும், எர்ணாகுளத்துக்கு கொச்சின் கொண்டு வேணும்,
திருப்பதிக்கு வேணும், இந்த 3 இடத்துக்கு கண்டிப்பா எங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது ஏதோ ஒண்ணு நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதியின்படி என்னன்னா அவரு இது சம்பந்தமா பல தடவை நான் பேசியிருக்கேன், ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன். நம்முடைய மானிய கோரிக்கை அதுலயுமே நான் நாடாளுமன்றத்தில் இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், இந்த தேவையை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ வந்து அவங்க ரயில்வே துறை அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சியிலிருந்து நம்ம திருப்பதி வரைக்கும், திருப்பதி மூலியமா குண்டூர் போற அந்த ட்ரெயின், யாருக்கும் அந்த ட்ரெயின் குண்டூர் திருப்பதி ட்ரெயின் இருந்தது, அது திருச்சி வரைக்கும் அவங்க நீட்டிச்சிருக்காங்க. நம்ம ரிக்வஸ்ட் கேட்டு நீட்டிச்சிருக்கிறாங்க. பகல் நேர சேவை நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து திருச்சியிலிருந்து திருப்பதிக்கு போறக்கூடிய ரயில் சேவை கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் ஒன்றிய அமைச்சகத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே வேளையில் திருச்சி விமான நிலையம் பொறுத்து முக்கியமான ஒரு நான் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், திருச்சி விமான நிலையம் பொறுத்து சர்வதேச விமான நிலையம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. வருஷம் வந்து உங்களுக்கு பேசஞ்சருடைய இது வந்து எண்ணிக்கை வந்து பன்மடங்கு நீங்க வளர்ந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் உங்க திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தினுடைய கட்டடம் அந்த இது பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி வந்து திறந்து வச்சுட்டு போனாரு. அதனால கிட்டத்தட்ட 20 வருஷ தேவைகளை மனசுல வச்சுக்கிட்டு அவ்வளவு பெருசு கட்டிடத்தை அவங்க கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்னொன்னு என்னன்னா அந்த ஓடுதளம் ரன்வே எக்ஸ்பான்ஷன் அது முடிக்கலன்னா நீங்க இவ்வளவு பெரிய விமான நிலையத்தை கட்டி அது பிரயோஜனம் இல்லாம போயிருந்தா அது எல்லாருடைய இது. அதே நேரத்தில் என்னன்னா இப்போ அந்த விமான நில ஓடுதலுக்கு விரிவாக்கத்துக்கு நிலம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. நான் 2024 ஜூன்ல நான் பொறுப்பேற்கும் போது எங்கிட்ட முக்கியமான கோரிக்கை என்ன சொன்னா, அந்த ஓடுதலம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷமா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நான் முயற்சி செய்வேன்னு சொன்னாங்க. அந்த நில கையகப்படுத்தல கிட்டத்தட்ட 100% அது முடிஞ்சிருச்சு. போன பிரஸ் மீட்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். முடிஞ்சு நம்முடைய திருச்சி விமான நிலைய நிர்வாகம் அந்த நில கையகப்படுத்தக்கூடிய நிலத்துல நாங்க முடிச்சுட்டோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய அது பாராட்டுகள் என்ன எனக்கு மாத்திரம் கிடையாது, இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் குறிப்பா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர், நம்முடைய நம்முடைய மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய உழைப்புல கிடைச்சதுதான். நிறைய மக்கள் அதை கொடுத்திருக்கிறாங்க, அந்த நிலத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். நான் நிலத்தெல்லாம் கையகப்படுத்தாச்சு, ரொம்ப சிரமப்பட்டு கையகப்படுத்தி 100% முடிச்சாச்சு. இப்ப என்னன்னா அந்த கையகப்படுத்த நிலத்துல வந்து கிட்டத்தட்ட 350 கோடி அதை விரிவாக்க பணி அந்த பணியில பண்றதுக்கு கிட்டத்தட்ட 350 கோடி தேவையான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கை அதை வந்து திருச்சி விமான நிலைய நிர்வாகம் வந்து இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அனுப்பிச்சு கிட்டத்தட்ட பல மாசங்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட மார்ச் மாசமே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க 350 கோடி தேவைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த நிதி எப்போ வரும் எப்போ கிடைக்கிற எந்தவித பதிலும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தற்சமயம் இருக்கிற விமான நிலையம் அந்த ரன்வே இருக்கு பாத்தீங்களா, 2 பக்கம் இருக்கிற அந்த சாயலுடைய அந்த இது மண்ணுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னன்னா கலிபோர்னியா பேரிங் ரேஷன் சொல்லுவாங்க. அதன்படி வந்து குறிப்பிட்ட அந்த மண்ணுடைய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய அந்த தரத்தின்படி இல்லை. 2027 டிசம்பருக்குள்ள அதை மாற்றி அமைச்சர் சொல்லிட்டு நம்ம திருச்சி விமான நிலைய நிர்வாகம் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ரன்வே விட்டு சில விமானங்கள் வந்து சில சமயம் ஒரு விபத்தாவது வெளியில போகணும்னா அந்த மண் வந்து அந்த மண்ணில் வந்து அந்த விமானம் வந்து ஓடுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அதோட தன்மை ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா அது விபத்து ரொம்ப மிகப்பெரிய விபத்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை மாற்றி கொடுக்குறோம். அது ஒரு அடிக்கு அந்த மண்ணை வந்து மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி மாநில அறிக்கை கொடுத்துருக்காங்க 2027 டிசம்பருக்குள்ள மாற்றிடும் சொல்லிட்டு. ஆனா இப்போ இருக்கிற விமான சேவைகள் இருக்கும்போது அதை மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, இப்போ அந்த புதுசா எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த விமான சேவைகள் மறுபடியும் அதை தொடங்கலாம். அந்த பழைய இடத்துல வந்து இந்த ரிப்பேர் ஒர்க் அந்த பண்ணலாம், அவங்க அந்த மண்ணை மாற்றி செய்யற வேலையை பண்ணலாம். இப்ப இதனாச்சும் இதை கருத்தில் கொண்டு நம்முடைய ஒன்றிய அரசு சரி நம்முடைய விமானத்துறை அமைச்சகமும் சரி இந்த விமான நிலைய அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷனுக்கு உண்டான அந்த நிதி 350 கோடியை வந்து விரைவில் அவங்க சாங்ஷன் பண்ணுங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இது வந்து இனிய காலதாமதம் செய்யாதீங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷமா அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் பேசிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய திருச்சி மாவட்ட நிர்வாகம் வந்து சிரமப்பட்டு நம்ம திருச்சி மக்களும் சரி அவங்களுடைய தங்களை நிலங்களை கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து இப்போ நிலம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த விரிவாக்கத்துக்கு உண்டான அந்த நிதி 350 கோடியை நம்முடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதுக்குண்டான நிதியை உடனே கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு திருச்சி மாத்திரம் கிடையாது, மத்திய தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சர்வதேச நுழைவு வாயிலா இருக்கிறது நம்ம திருச்சி பன்னாட்டு விமான நிலையமா இருக்கு. இங்க தொழில் வளர்ச்சிக்கு சரி இன்னைக்கு பல்வேறு இன்னைக்கு இதுக்கு வந்து அந்த தொழில் வளர்ச்சிக்கு சரி
திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது, மத்திய தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு இந்த விமான நிலைய வளர்ச்சி பெரிதும் பங்களிக்குங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இனியும் காலதாமதம் ஆகக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் விடுக்கிறேன். பொருளாதார நீங்க அவர் சொல்ற காரணம் பத்தி உங்களுக்கே தெரியும். நீங்க மேற்கு ஆசிய பகுதியில் பொறுத்தவரைக்கும் நடக்கிற அந்த போர் காரணமாக, ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கச்சா எண்ணெயுடைய அந்த வரியை நமக்கு கிடைக்காதனால உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு. இப்போ 4வது முறை அதை விலையை ஏற்றி இருக்கிறாங்க. இப்போ இதோடைய இம்பாக்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் மற்றும் சாதாரண ஜனங்களுக்கு வந்து வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பல மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அந்த அவங்க கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா கூட இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்க முடியாதனால பல கையேந்தி சாதாரண ஹோட்டல்கள் நிறைய இது மூடிட்டாங்க இன்னைக்கு. இப்போ என்னன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு சரக்கு போக்குவரத்துடைய இது பொறுத்த வரைக்கும் அதோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கூடும் பொழுது நீங்க காய்கறி விலையை இருக்கட்டும், இங்க எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை உயரும் பொழுது வீக்கம் கண்டிப்பா இன்ஃபிளேஷன் அதுவும் வந்து கூடுறது போது மொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவாலாக இருக்குங்கிறதா ஒரு இதுல என்னன்னா ஒன்றிய அரசு ஏற்கனவே இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை தெரிஞ்சிருக்கு, பல மாசம் தெரிஞ்சு முன்கூட்டியே நமக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் அதை வந்து ஒன்றிய அரசு செஞ்சிருக்கணும். சரி, இப்போனாச்சும் அந்த மாற்று ஏற்பாடுகளுக்கு உண்டானது கச்சா எண்ணெயும் சரி, நமக்கு அந்த எல்பிஜிக்கு உண்டான மாற்று ஏற்பாடுகள் ஒன்றிய அரசு விரைவில் செஞ்சு இது போன்ற ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை வந்து இந்திய நாட்டையும் சரி மக்களையும் வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்கு. அவர் சகோதரர் ராகுல் காந்தி சொன்னது வந்து ஒரு உண்மையான கருத்து தான். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் டீசல் கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு டீசல் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பொறுத்த 105 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இப்போ டீசல் காஸ்ட் 96 ரூபாய்க்கு வந்துச்சு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இனியும் இந்த ஒரு சவாலான சூழ்நிலை அவர் இன்ஃபேக்ட் ஊரடங்கு உத்தரவு கூட வரலாம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலை ஒன்றிய அரசு இதுல அதிக கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். ஒரே ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் திருச்சி சம்பந்தமான மேம்பால பணிகள், சாலை பணிகள், விமான போக்குவரத்து, ரயில்வே துறை என் வேலை அதுதான். இதுதான் உங்களுக்காண்டி செய்யும், உங்களுக்காண்டி திருச்சி ஊருக்காண்டி செய்யணும். இதுல ஏதாவது உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஜனங்க மத்தியில பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு, அவங்களுக்கு வந்து பல்வேறு கருத்துகள் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விகள் மூலியமா அவங்களுக்கு ஒரு பதிலா போக முடியும். ஏன்னா அதுக்காண்டி தான் கேட்கிறேன். இது அவங்க சகோதரி அவங்களுடைய அக்கா கனிமொழி அவங்களுடைய கருத்து. அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கம் மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க இயக்கத்தை வலுப்படுத்தணும். அது எங்க அதை பத்தி நான் சொல்ல முடியும். கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து வந்து நீங்க அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும், அக்கா கிட்ட தான் கேட்கணும். இல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன், நான் படிச்சேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வர்ற காலங்களில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் இல்லாமலே நமக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஒரு இயக்கமும் அதே கருத்தை நாங்களும் சொல்லலாம் இல்லையா? நாங்களும் சொல்லலாம், பிற இயக்கங்களும் சொல்லலாம். அது ஒரு இயக்கத்திற்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்காண்டியும் இயக்க நலனுக்காகவும் சொல்ல வேண்டிய கருத்து. அது அவங்களுடைய திமுக காண்டி அவங்க சொல்ற கருத்து. இப்போ அதே கருத்து வந்து எல்லா கட்சிகளுக்கும் உகந்ததுதான். தோல்வியை சந்தித்ததுனால கூட்டணி இல்லாமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க. அதனால வந்து என்னன்னா அவங்க கருத்து அது வந்து என்ன எல்லாருக்கும் அது பொருந்தும். என்னன்னா கூட்டணியே இல்ல, நம்ம தனிச்சு நிக்கணும், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்கிறது எல்லா கட்சிக்காரர்களோட விருப்பம். அது பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து தவறுல தான் சொல்லுவாங்க. இல்ல அது நிதி அவங்க ஒதுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இவங்களுடைய நம்ம இவங்களுடைய எஸ்டிமேட் பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட அவங்க 1 கோடிக்கு மேல வருது. அந்த அளவுக்கு நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது முயற்சி பண்றதை நான் முடிவு எடுத்திருக்கேன். தேர்தலும் முடிஞ்சிருக்கு, இப்போதான் கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுக்கிறேன். சரி, அந்த டைம்ல வந்து திருச்சியில இருந்து தென் மாவட்டத்துக்கு வந்து ரயில் வசதி எதுவுமே கிடையாது. அங்க வேலை பார்க்குற எல்லாருமே வீக்கெண்டு அந்த மாதிரி சமயங்கள்ல தென் மாவட்டத்துல வேலை பார்க்குறவங்க தான் அதிகமா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. புதுக்கோட்டை, திருச்சி.
அந்த ட்ரெயினை வந்து திருச்சி வரைக்கும் ரன் பண்ண முடியாத வாய்ப்பு இருக்கும். நீங்க உங்க கோரிக்கை நீங்க எழுதி கொடுங்க, நீங்க கண்டிப்பா நான் பரிசீலனை செய்யறேன். இல்ல நீங்க கொடுங்க, நீங்க இது நான் இது வரைக்கும் இது கொடுக்கல, நீங்க கொடுங்க, நீங்க அதை ஆல்டர்னேட்டிவ் என்ன நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பா நான் பரிசீலனை செய்யறேன். பழைய பால் பண்ண போக்குவரத்து பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்க நம்ம பேர் என்ன பால் பண்ணை அந்த துவாக்குடி அந்த இது பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பழைய இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி நம்மளுடைய மாவட்ட ஆட்சியும் சரி அதுக்கு உண்டான தீர்வு அவங்க கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நாங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் ரோடு சரி அது கோர்ட்டுடைய உத்தரவுப்படி நாங்கள் செயல்படுத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நில கையகப்படுத்துகிற பணிகள் பல இடங்களில் நடக்க வேண்டியது இருக்கு. அது கண்டிப்பாக துரிதப்படுத்தணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பல விபத்துகள் நடந்திருக்கு, பல உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். நம்ம இனியும் காலதாமதம் இருக்கக்கூடாது. புதிய அரசு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சரி இனியும் காலதாமதம் செய்யாமல் நம்முடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவுகளின்படி அந்த அணுகுச்சாலை சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் அந்த பணிகளை முடிக்கணுங்கிறது நான் கண்டிப்பா நான் கவனம் செலுத்துவேன். சரி, நீங்க கேட்கிற கேள்வி வந்து நான் கண்டிப்பா நீங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. நான் கண்டிப்பா நம்ம அவருடைய இங்க இருக்கிற கோட்ட மேலாளர் டிஆர்எம் கிட்ட நான் கேட்கிறேன். நான் நீங்க சொல்றது மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி விரைவுபடுத்தினா நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு போற இடத்துக்கு இனியும் விரைவாக நம்ம போகலாம். நம்ம நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான் அது. இன்ஃபேக்ட் நீங்க இப்போ திருச்சி நம்ம சேலம் ரூட் டபுளிங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோரிக்கை. நான் இன்ஃபேக்ட் இந்த தடவை நம்ம ரயில்வே அமைச்சரை பார்க்கும்போது அந்த திருச்சியிலேருந்து நம்ம சேலம் போகிற அந்த ரூட்லையும் பொறுத்த வரைக்கும் ட்ராக் டபுளிங் அதையுமே நான் கண்டிப்பாக நான் கேட்க போகிறேன். நான் கேட்கும்போது உங்களுக்கு டபுளிங் ஆகும்போது இனியும் பொறுத்த வரைக்கும் இனியும் நம்முடைய ஸ்டாப்பேஜஸ் குறையும். நீங்கள் அங்கங்கே ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரெயின் வேகமாக போனாலுமே சில நேரங்கள் நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா எதிர்த்து வர ட்ரெயின்களாக இருக்கட்டும். அந்த மாதிரி ட்ராக் டபுளிங் ஆகும்போது இனியும் நம்ம காலதாமதம் ஆகாமல் நம்ம இனியும் விரைவாக நம்ம இடங்களுக்கு போய் போகலாம். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில 20 ஆண்டுகளாக அந்த டோல் வசூலிச்சுட்டு இருக்காங்க. சரி, அதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு. 20 ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் சொல்லி அதை வந்து வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 20 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப மேற்கொண்டு 5 ஆண்டுகளுக்கு அதை நீடிச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான டோல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு உங்களோட முயற்சி இது வரைக்கும் நான் சம்பந்தமா வெளிப்படையாக சொல்லிடுறேன். நீங்க அந்த டோல் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் தான் அவங்க இயங்கணும். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த டோல்கள் அங்கே இந்த இது வாங்கக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு. அங்கே சில இடங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமா இது வரைக்கும் நான் எந்த ரெப்ரஸன்டேஷனும் பண்ணலை. நான் கண்டிப்பா நீங்க இந்த பத்திரிகையில நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் கண்டிப்பா இது சார்பா வந்து நம்ம ஒன்றிய அமைச்சகத்துக்கு சரி நம்மளோட நாடாளுமன்றத்தில் சம்பந்தம் கண்டிப்பா நான் கேட்கிறேன். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை இதெல்லாம் கையப்படுத்த வேண்டியிருக்கு, சர்வீஸ் ரோடு போட வேண்டியிருக்கு. திருச்சி தஞ்சை சரி. ஆனா திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில 16 ஆண்டுகளுக்கு முன்பே நிலம் கையகப்படுத்திட்டாங்க. படுத்தின நிலத்தை, பணம் கொடுத்த நிலத்தை இன்னும் அந்த விவசாயிகள் அந்த மக்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை இன்னும் அதை எடுத்து ரோடு போடக்கூடிய பணி இன்னும் நடக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய விபத்துகள் நடக்குதாங்க கரூர் பைபாஸ்ல அந்த திருப்பாயத்துறையில இருந்து திருச்சி வரைக்கும். திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்கிறேன். நானே பல முறை அந்த சாலையில் நான் போறேன். நான் ரொம்ப குறுகிய சாலை, பல நேரங்களில் விபத்து. இப்போ சமீபத்தில் கூட ஒரு விபத்துகள் நடந்தது, நம்ம அவங்க பத்திரிகையில் படிச்சிருந்தேன். நான் அது என்னென்னமோ தேசிய நெடுஞ்சாலைத்துறை கிட்ட வந்து நான் அமைச்சகத்துக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். இது நீங்க இந்த குறிப்பா இந்த திருச்சி கரூர் இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இதுல ஏன் வந்து நீங்க சொல்ற பல ஆண்டுகளுக்கு முன்பே லேண்ட் அக்விசிஷன் நில கையப்படுத்தி முடிஞ்சிருச்சு, ஏன் வந்து அது பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்லயும் கேட்டிருந்தேன். கேள்வி நேரத்திலையும் அதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அது சரியான பதில் எனக்கு கிடைக்காத பட்சத்துல அமைச்சரை நேரில் போய் சந்திச்சு நான் கேட்ட கேள்வி கூட சரியான பதில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதை பத்தி நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த உங்க இந்த திருச்சி கரூர் நெடுஞ்சாலை ஒரு சைடு உங்களுக்கு தெரியும் ஆறு இருக்கு, ஒரு சைடு வந்து உங்களுக்கு ட்ராக் இருக்கு. உங்களுக்கு இதுல என்னன்னா மேற்கொண்டு அங்க வந்து விரிவுபடுத்துறதுக்கு உண்டான அங்க சூழல் கிடையாது. நாங்க அதெல்லாம் புதுசா கிரீன்ஃபீல்ட், அதாவது புதுசா நாங்க அந்த ரூட் இல்லாம நாங்க வேற இடம் நாங்க பார்த்துட்டோம், நாங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் அந்த கான்ட்ராக்டருக்கு உண்டான அந்த பர்டிகுலர் அந்த பீரியட் வச்சிருப்பாங்க, அது அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் டோல் போட்டு வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து முடியறதுக்கு இனி சில மாதங்கள் தான் இருக்கு. அது முடிஞ்ச உடனே இந்த புதுசா அந்த கிரீன்ஃபீல்டு அந்த ஹைவே, அதாவது நம்ம திருச்சியிலேருந்து கரூர் போறது, கரூர் சேலம் போற அந்த இது வந்து நாங்க கண்டிப்பா நாங்க பண்ணிடுவோம். நாங்க இது இன்ஃபேக்ட் காலதாமதம் ஆயிருக்கு. நான் இந்த காரணத்துக்காண்டி இப்ப இருக்கிறதுல நாங்க விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை கிடையாது, சாத்தியம் படாது. அதனால நாங்க புதுசா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனா இப்பவே அதை எடுத்தாங்கன்னா இப்ப இருக்கிற அந்த கான்ட்ராக்டர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம்.
இந்த சூழல் பொறுத்துக்கு எடுக்க முடியாது. பட் இது நாங்கள் கண்டிப்பாக நான் செய்யணும்னு சொல்லிட்டு நேரடியாக அமைச்சரே அதிகாரி மூலியமா எனக்கு பதில் சொல்லியிருந்தார். அதனால ஆனால் அந்த திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் அது செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா பல உயிரிழப்புகள், நானே போகும்போது நான் ரொம்ப பயப்படுற ரூட் வந்து அந்த திருச்சி கரூர் ரூட். நான் ஒத்துக்கிறேன். அது கண்டிப்பாக என்னுடைய அதிக கவனமும் அதில் செலுத்துவேன் நான். கடலுக்குள்ள எல்லாம் பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அதிக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுரங்க பாதை கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க ரயில்வே அதிகாரிகள். அதை மாற்று வழி கண்டுபிடிச்சா விபத்துகள் குறையும், கொஞ்சம் அந்த மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கான சுரங்க பாதை மாதிரியான விஷயங்களை உருவாக்க முடியுமாங்க? எங்க சொல்றீங்க நீங்க? அரியமங்கலம், திருவரம்பூர், மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இல்ல, நீங்க ரயில்வே சொல்றீங்களா? அதாவது நிறைய இடங்களை ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் நான் கடந்த இந்த ஒரு 1.25 வருஷத்துல கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து ஆர்ஓபிஸும் சரி, வெஹிகுலர் அண்டர் பாசஸும் சரி, பல்வேறு இது நான் சாங்ஷன் இப்போ கொடுத்துட்டாங்க. அவங்க சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து டிசைன் இதில் இருக்கு, சிலது இன்ஃபேக்ட் வேலை பணிகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு இல்லைங்க. அதாவது அங்கே 4 வீடு இருக்கும், 5 வீடு இருக்கும். அங்கே வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதி வந்து ரயில்வேஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த நில கையப்படுத்துறதுல எங்களுக்கு அது ஒத்துழைக்கிறோம். அந்த ஜனங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு விரும்பல. நாங்கள் ஃபண்டு போது நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுவோம். நான் இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, 2-3 இடங்கள் அது அதனால தான் நிற்குது. இப்போ நானும் அந்த சம்மந்தப்பட்ட அது கவுன்சிலர் அவர்கிட்டயே நேரடியாக பலமுறை நான் பேசியிருக்கிறேன். பேசியும் அவங்க என்ன சொன்னா, நீங்க இது பண்ணுங்க, ஒரு 5 வீட்டுக்காரனால 20,000 பேர் பாதிக்கிறாங்க. இது வந்து பல வருஷம் 10-12 வருஷம் இதுக்காண்டி இந்த ரயில்வேஸ் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன, அந்த பகுதி ஜனங்க, அது அங்க இருக்கிற கவுன்சிலரா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த சமூக தலைவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து இதுல ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சு பண்ணாலும் டெஃபினட்டா பண்ணலாம். பிற இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் நிறைய புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வெஹிகுலர் அண்டர் பாசஸ் புஷ் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்ஓபிஸ் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். ஜி கார்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 15 வருட கோரிக்கை அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீங்க உயர்நீதிமன்றத்தில் கேஸே இருக்கு. அதெல்லாம் தாண்டி அதை முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க அத்தனை பேர் இது பண்ணிட்டாங்க, நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய தொடர் முயற்சி, கிட்டத்தட்ட 18 மாதங்கள் தொடர் முயற்சி. உங்களுக்கே தெரியும், அது ரயில்வே நிலம் கொடுத்தாதான் இவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதில் கட்ட முடியும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 மீட்டிங் இருக்கும். நான் தொடர்ந்து அதிகாரிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், 2 துறை அமைச்சர்கள், ரயில்வே துறையா இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், இந்த அமைச்சர்கள் பேசி, அதிகாரிகிட்ட பேசி, கடைசியா ஒரு ஒத்த கருத்து கொண்டு வந்து அவங்க ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஏக்கர் நிலத்தை முதல்ல என்ன சொன்னாங்க, மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்க கொடுக்கணும், இல்ல அதுக்குள்ள லீஸ் சார்ஜஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது கடைசியா பேசி எதுவுமே இல்லாம ரயில்வே துறை மிக பெருந்தன்மையுடன் அந்த 8 ஏக்கர் நிலத்தை அவங்க இலவசமா கொடுத்ததுனால அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட 95 கோடி அதுக்குண்டான ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிட்டு என்னுடைய அறிக்கையிலே வந்திருந்தது. இப்ப என்னன்னா, தேர்தல் நேரங்கள் இந்த 2 மாசம் நடந்ததுனால, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்ததுனால எதுவுமே பண்ணல. இப்ப டெண்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. டெண்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லாட்டி 2 வாரத்துல முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்தவுடன் நான் முதல்ல இந்த ஜி கடர் விஷயமாகவும் நம்ம அதே மாதிரி மாருதி நகர், சஞ்சீவி நகர், ஒய் ஜங்ஷன் பகுதியில் வெஹிக்கிள் அண்டர் பாஸ் அதுவே நீங்க ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிக்கிட்ட 150 கோடி சாங்ஷன் பண்ணிட்டீங்க. பட் இந்த 2 மாசம் எந்த வேலையும் நடக்கல. இது கிட்டத்தட்ட 15 வருஷம் கோரிக்கை இந்த ஜி கடர் முதற்கொண்டு. அதனால இதையும் காலந்தாழ்த்தாம எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு இங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஆரோ அவருக்கு சரி, அமைச்சருக்கு சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சரும் சரி, நான் கடிதம் போட்டிருக்கிறேன், நான் ஃபாலோ பண்றேன். டெண்டரிங் ப்ராசஸ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நான் கண்டிப்பா நீங்க அது இப்போ நீங்க சொன்ன மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுங்க. நீங்க அது ஹைமாஸ் பொறுத்தவரைக்கும் பெரிய இஷ்யூ கிடையாது. நான் கண்டிப்பா அதை பரிசீலனை செய்து கொண்டு வந்து அது அங்கே ஸ்பாட் விசிட் மாதிரி பண்ண சொல்றேங்க. அந்த அலுவலகத்திலிருந்து தேவைப்பட்ட உடனே நிறைவேற்றி கொடுத்துறேன் நான். ஓகேங்களா? வேற பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேணா இப்போ கொடுத்தீங்கன்னா அதை எப்படி அதை மாத்திரம் போட்டுருவீங்க, இதெல்லாம் விட்டுருவீங்க நீங்க, அதான் பயப்படுறாங்க. நாளைக்கு இங்க சென்னையில் இருப்பேன் நான். சரி, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டின் வச்சுக்கலாம். அடுத்து எப்படி 4 நாள் வருவேன் நான். அப்போ சுட சுட கேள்விகள் கேளுங்க, சுட சுட நானும் கொடுக்குறேன், பதில் கொடுக்குறேன்.
ரெடியா? அவரு இப்ப எந்த டீம்ல இருக்காருன்னு தெரியல. கூட்டணியால அமைதியா இருக்காரு. பவுன்சர் போட்ட கூட்டணி மாதிரியாச்சும் புரிஞ்சுக்கலாம்.